இந்த வீடியோவில் உக்குலேலே எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட டைப்பை பார்ப்போம். இதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. சொப்ரானோ, கான்சர்ட், டெனர், பேரிட்டோன். சொப்ரானோங்கிறது இருக்கையிலே சின்ன சைஸு, பேரிட்டோன்கிறது இருக்கையிலே பெரிய சைஸ். இது வந்து கான்சர்ட் சைஸ். இந்த 4 உக்குலேலையுமே சொப்ரானோ, கான்சர்ட், டெனர் இந்த 3க்குமே டியூனிங் வந்து சேமாக இருக்கும். பேரிட்டோனுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கிட்டார் ப்ளே பண்ண தெரியுமா இருந்தால் இதில் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த கான்செப்டையே இதில் அப்ளை பண்ணால் போதும், இதை ப்ளே பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கிட்டார் ப்ளே பண்ண தெரியாது, இதான் ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா கிட்டாரில் 6 ஸ்ட்ரிங் இருக்கும், இதில் 4 ஸ்ட்ரிங் தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரிங்குமே நைலான் ஸ்ட்ரிங் இருக்கிறனால சின்ன சாஃப்ட் கையாக இருந்தாலும் இதை ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் அடுத்தது கிட்டார் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கான்செப்ட் வந்து ரெண்டுக்குமே சிமிலராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டியூனிங்கை பார்த்துருவோம். டியூனிங் எப்படின்னா, நீங்கள் கிட்டார் வச்சுருந்தீங்கன்னா கிட்டாரில் உள்ள டியூனிங்கை பார்த்தீங்கன்னா EAD GBE அப்படின்னு இருக்கும். இந்த கீழே உள்ள 4 ஸ்ட்ரிங் மட்டும்தான் உக்குலேலேயோட டியூனிங்காக இருக்கும். ஆனால் லிட்ரலாக அப்படியே இருக்காது. இந்த ஃப்ரெட் போர்டில் வந்து 1 2 3 4 5 இந்த 5th ஃப்ரெட்டில் என்ன டியூனிங் வருதோ அந்த டியூனிங் தான் உக்குலேலேயோட டியூனிங்காக இருக்கும். இப்போ இதில் கிட்டாரில் வந்து கீழே உள்ள ஸ்ட்ரிங் 1 2 3 4 5 6 அந்த மாதிரி கீழேருந்து மேலே வர 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டாரோட டியூனிங்கில் வந்து ஈயாக இருக்கும். ஈக்கு அடுத்தது வந்து F ஷார்ப், G ஷார்ப், A. இந்த A தான் உக்குலேலேயோட ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் டியூனிங்காக இருக்கும். அதே இது உக்குலேலேயோட செகண்ட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டாரில் வந்து B, அப்புறம் C ஷார்ப், D ஷார்ப், E. இந்த E தான் உக்குலேலேயோட செகண்ட் ஸ்ட்ரிங் டியூனிங்காக இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டாரில் வந்து Gயாக இருக்கும். அதுலேருந்து G ஷார்ப், A ஷார்ப், B, C தான் உக்குலேலோட தேர்ட் ஸ்ட்ரிங் டியூனிங். ஃபோர்த் ஸ்ட்ரிங் வந்து கிட்டாரில் வந்து D, அதுக்கப்புறம் D ஷார்ப், E, F ஷார்ப், G. இந்த G தான் உக்குலேலோட ஃபோர்த் ஸ்ட்ரிங் டியூனிங்காக இருக்கும். ஆனால் இந்த G வந்து அந்த C கேப் லோவர் ஆக்டேவில் வராது, சியோட ஆக்டேவில் தான் வரும். அதனால என்ன பிரச்சனை வருங்கிறத நான் போக சொல்கிறேன். இதுதான் இதோட டியூனிங். ஆனால் நீங்கள் பேரிட்டோன் உக்குலேலியை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிட்டாரில் உள்ள கீழே உள்ள 4 ஸ்ட்ரிங் டியூனிங் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாப் வந்து EA, அதை அப்படியே விட்டுட்டு DGBE, கீழேருந்து பார்த்தீங்கன்னா EBGD. இந்த 4 ஸ்ட்ரிங் தான் அப்படியே பேரிட்டோனில் இருக்கும். ஆனால் சொப்ரானோ, கான்சர்ட், டெனரில் மட்டும்தான் இந்த டியூனிங் 5th ஃப்ரெட்டாக இருக்கும். அது போக அந்த 4th ஸ்ட்ரிங் வந்து டியூனிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னங்கிறத நான் அடுத்தது பியானோவில் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த தேர்ட் ஸ்ட்ரிங் வந்து C, இந்த C தான் பியானோவில் உள்ள மிடில் C. இந்த மிடில் சிக்கு லெஃப்ட் சைடு நீங்கள் வரணுமா இருந்தாச்சுன்னா நார்மலாக கிட்டாரில் பார்த்தீங்கன்னா மேலே வர பேஸ், அப்போ சிக்கு பிறகு இப்படியே லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்கும். ஆனால் உக்குலேலில் மேலே உள்ள ஸ்ட்ரிங் வந்து G. இந்த G வந்து நார்மலாக இங்கே வரணும், அப்போ தான் மிடில் சிலேருந்து லெஃப்ட் சைடு ப்ளே பண்ண முடியும். ஆனால் இவங்க இந்த Gயை வந்து இந்த Gக்கு டியூன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நீங்கள் மிடில் சிக்கு லெஃப்ட் சைடு ப்ளே பண்ணணுமா இருந்தால் அது வந்து இந்த உக்குலேலில் ப்ளே பண்ண முடியாது. மிடில் C வர தான் ப்ளே பண்ண முடியும். மிடில் சிலேருந்து ரைட் சைடு தான் ப்ளே பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு மிடில் சிக்கு கீழே ஏதாவது பாட்டு வருது அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டை வந்து Fலையோ இல்லை Eலையோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த C வரலாம், அவ்வளோதான் ப்ளே பண்ண முடியும். அது கீழே ப்ளே பண்ண முடியாது. இது எந்த டைமில் சிக்கல் வரும்னா, நீங்கள் வந்து உக்குலேலியில் மெலடி ப்ளே பண்ணும்போது தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நீங்கள் மெலடி ப்ளே பண்ணலை, நார்மலாக ஸ்ட்ரம்மிங் மட்டும்தான் உக்குலேலியில் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வந்து கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டார்லேருந்து அப்படியே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் தான் நம்ம பண்ணணும். இப்போ D நம்ம கிட்டாரில் ப்ளே பண்ணுறோம்னா அதே பொசிஷனை நீங்கள் உக்குலேலியில் ப்ளே பண்ணுறீங்கன்னா அது Dயாக இருக்காது. Dலேருந்து 5 செமிடோன்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். Dக்கு அப்புறம் D ஷார்ப், E, F ஷார்ப், G. அப்போ Dயில் ப்ளே பண்ணுற அந்த பொசிஷன் வந்து உக்குலேலியில் வந்து Gயாக இருக்கும். அதே இது பேரிட்டோனில் வந்து ப்ராப்பராக Dயாகவே தான் இருக்கும். இந்த 3 உக்குலேலில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் G ப்ளே பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங்கை ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஆனால் மேலே உள்ள 2 ஸ்ட்ரிங் வந்து உக்குலேலில் இல்லாதனால இந்த ஒரு ஸ்ட்ரிங் தான் நம்ம ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது Gயாக இருக்காது. Gலேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் 5 டைம்ஸ். G ஷார்ப், A ஷார்ப், B, C. அப்போ Gயில் ப்ளே பண்ணுற கிட்டாரோட கார்டு வந்து உக்குலேலில் வந்து Cயாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்கள் 5 நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ கிட்டார் தெரியாது, டேரெக்டாக எனக்கு உக்குலேலே மட்டும் தான் ப்ளே பண்ண தெரியுமா இருந்துச்சுன்னா நீங்கள் உக்குலேலையோட கார்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிங் இருக்கும். 4 ஸ்ட்ரிங்கில் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பிளாக் மார்க் போட்டிருப்பாங்க, இல்லை 2 ஸ்ட்ரிங்கில் பிளாக் மார்க் போட்டிருப்பாங்க. பிளாக் மார்க் போட்டிருக்கிறது வந்து இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா, இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு மேலே இருக்கிற இந்த ஏரியா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெட், செகண்ட் லைனுக்கும் ஃபஸ்ட் லைனுக்கும் இடையில இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ரெட். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது இந்த செகண்ட் ஃப்ரெட்டில் ஃபஸ்ட்டு லைனில் வந்து டாட் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் டாட் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அதே இதில் செகண்ட் லைனில் ஃபஸ்ட் ஃப்ரெட்லேயும் டாட் இருக்குது, செகண்ட் ஃப்ரெட்டில் 4th லைன்லேயும் டாட் இருக்குன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அந்த டாட் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள்
ஃபிங்கரை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிக்கணும். இந்த ஃபிங்கரை வச்சு இதை தான் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கான்செப்ட் அந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். எந்த பாட்டுக்குமே நீங்கள் வந்து நார்மலாக கூகுளில் வந்து இந்த பாட்டுக்கு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா கார்ட்ஸ் கிடைக்கும். உக்குலேலே, கிட்டார், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கார்ட்ஸ் வந்து சி கார்டு வந்து இதில் ப்ளே பண்ணாலும் சி கார்டு தான், அதில் ப்ளே பண்ணாலும் கார்டு சேம் தான். பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மெலடி ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், நான் சொன்ன ப்ராப்ளம். அப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து மெலடி தான் மெயினாக ப்ளே பண்ணுவேன், ஸ்ட்ரம்மிங் வந்து அந்த அளவுக்கு ப்ளே பண்ண மாட்டேன்னா நீங்கள் வந்து பேரிட்டோன் உக்குலேலே தான் வாங்கணும். அது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இல்லை நான் மெலடி ப்ளே பண்ண மாட்டேன், ஸ்ட்ரம்மிங் மட்டும் தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து சாதா சொப்ரானோ, கான்சர்ட், டெனர் இந்த 3ல் எந்த வெர்ஷன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்ட்ரம்மிங் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரம்மிங், இப்படி ப்ளே பண்ணுறது, இதுதான் ஸ்ட்ரம்மிங். மெலடி ப்ளே பண்ணுறதுங்கிறது சிங்கிள் நோட்டாக ப்ளே பண்ணுறது. இதுதான் மெலடி. இப்போ இதை பாட்டு கூடயுமே நம்ம மெலடி ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். பேசிக் கான்செப்ட் இவ்வளோ தான். இதை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நம்ம உக்குலேலே பற்றி ட்விட்டரில் அப்லோட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.